Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கிய கழக பொதுச் செயலாளர். தகவல் தொழில்நுட்ப பிரிவும் அண்ணா தொழிற்சங்க பேரவையும் இணைந்து நடத்திய இரத்தத்தின் இரத்தமே இரத்த தான முகாமில் 20,583 பேர் கலந்து கொண்டனர். டெல்லியில் 2 நாட்கள் நடைபெறும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தொடங்கியது. இம்முகாமில் அதிமுக சார்பில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கழக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. அரக்கோணம் பாலியல் வழக்கில் குற்றவாளியை பிணையில் வரும் வகையில் திட்டமிட்டே சாதாரண பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருந்ததா என சந்தேகம். காவல்துறையின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்யவோ விசாரணையை வேறு சுதந்திரமான அமைப்பு மாற்றுவதற்கோ திராவிட மாடல் அரசு முயற்சிக்குமா? தன் மீதான சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுமா என மக்கள் கேள்வி. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் ஆர்வம் செலுத்தும் ஸ்டாலின் அரசு அரக்கோணம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆர்வம் செலுத்தவில்லை என புகார். மாணவியை ஏமாற்றிய தெய்வ செயல் மீது கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யாததும், முன் ஜாமீனிற்கு எதிராக கடும் வாதங்களை முன்வைக்காததும் அப்பா ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கராத்தே பயிற்சிக்கு வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கராத்தே மாஸ்டர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 17 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமி காணாமல் போனது குறித்த புகார் மீது 1 மாத காலம் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சிறுமியின் தந்தை தீக்குளிக்க முயன்ற பிறகே நடவடிக்கை எடுத்ததாக தகவல். சென்னை ஆவடி அருகே 14 வயது சிறுமியை தனிமையில் இருக்க அழைத்துச் சென்ற இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களின் ஆபத்தை உணரவே இல்லை என மக்கள் வேதனை. சென்னை வியாசர்பாடியில் 4 வயது பெண் குழந்தையிடம் அத்துமீறிய இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 4 வயது பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரியில் 12 வயது சிறுமி ஆசை வார்த்தை கூறி கடத்திச் செல்ல முயன்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர் நிம்மதி இழந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தச்சு தொழிலாளியை கொலை செய்தவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்கிற அளவில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் மாடலின் சாதனை என மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவர் மேடு பகுதியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. கோவை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை சர்வதேச போதைப்பொருள் வியாபாரிகளின் கூடாரமாக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி அருகே கஞ்சா கடத்தியவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் இருப்பதாக மக்கள் வேதனை.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பைனான்சியர்களை குறிவைத்து ஹனி டிராப் முறையில் பணம் பறித்த கும்பல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் தீவிரமடைந்திருப்பதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெளிமாநில மது பாட்டில்களை கடத்தி வந்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர், வண்டலூர் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து 8 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த மர்ம நபர்கள். ரோந்து பணியை சரிவர செய்யாத காவல்துறையின் கொள்ளை குறித்த சிசிடிவி காட்சிகள் இருந்தும் நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டுவதாக வியாபாரிகள் வேதனை. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடரும் இருசக்கர வாகன திருட்டு. மருத்துவமனைக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு, ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வீட்டின் அருகே மது அருந்துவதை கண்டித்த குடும்பத்தினரை கொடூரமாக தாக்கிய ரவுடி. ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதாக மக்கள் ஆதங்கம். சிங்கப்பெருமா கோயில் பக்கத்தில் இவங்க வீட்டு வாசலில் 3 பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. தண்ணி அடிச்சு அசிங்கமாக ஆபாச வார்த்தைகளை பேசிட்டு இருக்கும்போது வீட்டோட உரிமையாளர் ஏங்க இந்த மாதிரி வீட்டு வாசலில் உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரை தாக்கியிருக்காங்க. கணவரை தாக்குறதை பார்த்துட்டு மனைவி வந்திருக்காங்க, மனைவியும் அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு மகன் வந்திருக்காப்புல, மகனை போட்டு அடித்து பாட்டிலை எடுத்து மண்டையை உடச்சி கப்பிக்கல்லில் தள்ளி விட்டு அவனை மிதித்து ரத்த காயமாகி தலையில் 7 தையலோட கொடுங்காயம் ஏற்படுத்தியிருக்காங்க. தான் பணியாற்றும் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் பெறுவதன் மூலம் நாள் ஒன்றிற்கு 23,000 ரூபாய் வசூலாவதாக டாஸ்மாக் ஊழியர் பகீர் வாக்குமூலம். திருச்சி சுற்றுவட்டாரத்தில் இவ்வாறாக வசூல் செய்யப்படும் தொகையை டாஸ்மாக் உயரதிகாரிகள் பங்கிட்டுக் கொள்வதாகவும் வேதனை. டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு நான் வேலை பார்க்குற 10,216 அப்படிங்கிற கடையில் ஒரு நாளைக்கு 15,000 பாட்டில் ஓடுது. 15,000 இல்லை, 12,000 பாட்டில் ஓடுது. இது 2,000 பாட்டில் போட்டு ஓடுது. 17,000 ரூபா எக்ஸஸ்ஸு. அது இல்லாமல் பீரு ஆஃப் எல்லாம் சேர்த்திங்கன்னா 22 ரூபா 23,000 ரூபா எக்ஸஸ் வருது. இந்த எல்லா எக்ஸஸையும் அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூல் செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான ஊழியர். பணம் 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 என உயர் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தால் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை. டாஸ்மாகில் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம், ஏஎம், ஜேபி, எஸ்ஆர்எம்லாம் ஒன்றும் நல்லவங்களை அதிரடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் காசு வாங்கிட்டுருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் காசு வாங்கிட்டுருக்காங்க. உழைச்சி சம்பாதிக்கிற நாங்கள் சாவணும். இவங்கெல்லாம் ஊதாரிதனமாக எல்லாமே உழைச்சி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியல. எல்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் விட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தில் நடந்த ஊழலை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கு நாளை ஒத்திவைப்பு. இவ்வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டுமென உச்சநீதிமன்றம் சென்ற டிக்கி அமைப்பும் ஜென் கிரீன் லாஜிஸ்டிக் நிறுவனமும் விசாரணைக்கு ஆஜராகாததால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் வாழ்வை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கை விசாரிக்கிறோம். செய்த ஊழலை மறைக்க நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் திமுகவினர் அவதூறு பரப்பும் நிலையில் உயர்நீதிமன்றம் விளக்கம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டம் குறித்து முழு விவரம் தெரிந்த அதிகாரி நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். செல்வ பெருந்தகையின் உறவினர்கள் ஊழல் செய்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடியக்கரையின் தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் மீன்பிடி வலைகளை பறித்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். தம்பிகளை காப்பாற்ற வேகமாக டெல்லி செல்லும் ஸ்டாலின் தமிழக மீனவர்களின் நலன் குறித்து அக்கறை செலுத்தவில்லை என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடும் கர்ப்பிணி பெண்.
குழந்தை வயிற்றிலேயே இறந்த நிலையில் குழந்தையை அகற்றாமல் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக புகார். கோயம்புத்தூரில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கர்ப்பிணி யானையின் குடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. நாட்டிலும் காட்டிலும் பிளாஸ்டிக்கை ஒழித்தோம், மஞ்சப்பை வெற்றி என வெற்று விளம்பரம் செய்யும் ஆட்சியில் வனப்பகுதியில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளால் வன விலங்குகள் பாதிக்கப்படும் அவலம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நள்ளிரவில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். 30 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்கள் எரிந்து நாசமான நிலையில் காவல்துறை ரோந்து பணியை செய்யவில்லை என மக்கள் விமர்சனம். கடலூரில் நிரந்தர பணி வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். விடியா ஸ்டாலின் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பட்டினி போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்கம்பம் மீது ஏறி மின்பழுதை சரி செய்ய முயன்ற கல்லூரி மாணவன் மின்சாரம் தாக்கி பலி. மின்வெட்டு ஏற்படும் நேரங்களில் மின்வாரிய ஊழியர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருப்பதால் இத்தகைய அவலங்கள் நடப்பதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு அருகே பிரேக் பிடிக்காமல் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கி 6 பேர் பலியானதால் சோகம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற விழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் வான் எல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க மேலும் 1 மாதம் தடை நீட்டிப்பு. மே 23ஆம் தேதி வரை விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து பாகிஸ்தான் அறிவிப்பு. குஜராத் கிர் காடுகளில் காணப்படும் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக உயர்வு. 2022ஆம் ஆண்டு 674 சிங்கங்கள் இருந்த நிலையில் தற்போது 217 சிங்கங்கள் அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் 142 கோடி ரூபாய் பயனடைந்ததாக அமலாக்கத்துறை திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சிக்கு பொதுமக்கள் அளித்துள்ள நன்கொடைகளை போலி நிறுவனம் தொடங்கி சிலருடைய பெயரில் சொத்தாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தகவல். டெல்லியிலிருந்து இண்டிகோ விமானம் நடுவானில் ஆலங்கட்டி மலையில் சிக்கிக் கொண்டதால் மரண பயத்தில் தவித்த பயணிகள். விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்ததால் ஸ்ரீநகரில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் பலர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்.
வரும் 27ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காசாவில் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் என ஐநா எச்சரிக்கை. இஸ்ரேலிய இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாடுகளால் காசாவில் இருக்கும் மக்களும் குழந்தைகளும் உணவின்றி வாடுவதாக தகவல். IPL தொடரில் டெல்லியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது மும்பை அணி. வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 59 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மும்பை அணி அசத்தல். நடப்பு IPL தொடரின் 64வது லீக் போட்டியில் குஜராத் மற்றும் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளும் மோதும் போட்டி இரவு 7:30 மணிக்கு குஜராத்தில் நடைபெற உள்ளது. விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள ககனமார்க்கன் திரைப்படத்தின் மோஷன் போஸ்டர் வெளியீடு. ஜூன் 27ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ளதாகவும் படக்குழு அறிவிப்பு.